மயிலாடுதுறையில் சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களை பீதியடைய செய்த நிலையில் தற்போது சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். செல்லப்பா, முழு விவரங்கள். அம்ருத், மயிலாடுதுறை நகர் கோயநாடு பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியதாக சிசிடிவி காட்சி வெளியானது. இதனால மக்கள் ரொம்ப அச்சத்திலும் பீதியிலும் இருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சி வெளியான அடுத்து வனத்துறையினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் இணைந்து இந்த தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வராங்க. சிறுத்தை பதுங்கியிருப்பதாக கூறப்பட்டு வந்த கோரைநாடு, தெற்கு சாலை தெரு, ஒத்தத்தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் அடர்த்தியான உள்ள இடங்களில் வலைகளையும் கயிறுகளையும் தீவிரமாக வைத்து இந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக தேடி வந்தாங்க. மேலும் சிறுத்தை தென்பட்ட இடம் துவங்கி அதன் பாதை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து சேட்டலைட் புகைப்படம், கூகுள் மேப் உதவியோட தற்போது இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் வரையறை செய்து வராங்க. ட்ரோன் கேமரா உதவியுடனும் பணி நடைபெற்று வருது. இந்நிலையில் ஆரோக்கியநாதபுரம், எரகாளி தெரு, தூக்கணாங்குளம் பகுதியில் அறுவடை இயந்திரம் ஒன்றை மேல் அங்கே ஒரு தூங்கி கொண்டிருந்தவர் விடிய காலை 3 மணி அளவில் நாய்க்குறைக்கு சத்தம் கேட்டிருக்கிறது. இதை கண்டு அவர் எழுந்து பார்த்தபோது சிறுத்தையின் சிறுத்தை சென்றுள்ளதாக பார்த்துள்ளார். இதனையடுத்து அவர் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை தேடி வருகின்றனர். சிறுத்தை கால்தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்கள் மார்க் பண்ணியும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் வீட்டுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் சிறுத்தை நடமாட்டத்தை வைத்து மாவட்டம், முத்துப்பேட்டை, திண்டுக்கல் மாவட்டம், வால்பாறையிலிருந்தும் வனத்துறையினர் வருகை தந்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.